Let us rejoice and be glad in the presence of God. Praise and worship God in the Spirit. Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. வணக்கம். வணக்கம். உங்களை இன்னும் ஒரு நாளில் ஆமென். இப்படியாக சந்திப்பதில் மிக சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மறுபடியும் இந்த வாரத்திலே ஒரு நாளை தேவன் எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, உங்களோட சேர்ந்து ஒரு சில மணி நேரம் உங்களோடு இணைந்து நானும் ஒரு நபராய் தான் இதில் அமர்ந்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவன் இந்த நாளில் விசேஷமாய் ஒரு வித்தியாசமான தலையங்கத்தோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you all. Hallelujah, praise the Lord, hallelujah. இந்த நாளில் இந்த தலைப்பு ஒரு 2 நாள் முன்னாடி ஒருவரோட பேசும்போது கர்த்தர் இதுபடி பேசும்படியாய் எனக்கு ஏவினார். ஆக்சுவலாக இன்னொரு தலைப்பு தான் வைத்திருந்தோம், ஆனால் இதை பேசும்படியாக ஏவினால் அதை எடுத்து பேச போகிறேன் என்று. Let us, before that, I want to welcome certain people. Cassandra, Alex, God bless you. And Deborah, Angel, praise the Lord. Pastor and Sister Shami, hallelujah. Praise the Lord, praise the Hallelujah. Lord. Sabina, Nadar, God bless you. And Susan, Esther, Joshua, God bless you, sister. Jocelyn, Good to see you. Ruth, Angel, and Vinay, and my father, mother, God bless you. Priya, God bless you, hallelujah. Hallelujah. Jayanti, Edward, sister, God bless you. Jayanti, Mariamma, God praise bless the you. And Lord. Mercy, sister, and Sheba, and the whole family, Praise the bless Lord, you, bless praise you. the Lord, praise God the is Lord. good all the time. Hallelujah. All the time God is good. God is good all the time. கர்த்தர் Hallelujah. அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கிறார். அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கிறார். Amen. எதிர்பார்ப்புக்கு மேலாக அதிசயங்களை செய்கிறவர். ஹalleluya. Hallelujah. எதிர்பார்ப்புக்கு மேலாக அதிசயங்களை செய்கிறவர். Praise Lord, praise Lord, Esther. Praise the Lord, praise the Lord. கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாட நான் ஆசைப்படுகிறேன். இந்த பாடல் எல்லாமே முடிந்தது என்று எங்களை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் நீ எழும்புவதில்லை என்று எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சது மச்சி, அவ்வளோதான் முடிஞ்சது, அடே ஃபினிஷ்டா, நீ ஃபினிஷ்டா, நீ எழுந்திருக்க மாட்டேன் மவனே, முடிஞ்சது அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களின் மத்தியில் எங்களை கரம் பிடித்து தூக்கியவர் இயேசு. ஹalleluya. Hallelujah. எங்கே அவமானப்பட்டோமோ, எங்கே இகழப்பட்டோமோ அதே இடத்துல தலையை உயர்த்துகிறவர். ஹalleluya. Hallelujah. தாவீது அவமானப்பட்ட அதே ஊர்ல, அதே மக்கள் மத்தியில சாமுவேல் முன்னாடி அபிஷேகம் செய்து பந்தியை கர்த்தர் அவனுக்கு என்று ஆயத்தப்படுத்தினார். ஹalleluya. Hallelujah. What a wonderful God we serve. பாடுமா? எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும். Thank you, Jesus. நீர் மட்டும்
மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும். சொல்லுவோமா? நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. Hallelujah. Thank you, Hallelujah. Jesus. Thank you, Lord. Ora baba shikalaba. Hallelujah. Glory, hallelujah. உடைக்கப்பட்டு Thank you, Father. நொறுக்கப்பட்டு Yes. எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் நீ உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கின மக்கள் உண்டு. என்ன பர்சனல் லைஃப்ல என்ன லூசுன்னு கூப்பிட்டவங்க உண்டு, மென்டல் கூப்பிட்டவங்க உண்டு. நீ எல்லாம் என்னத்தை உருப்பட போற அப்படின்னு சொன்ன மக்களும் உண்டு. ஆனால் ஒரு காலமும் அவர்கள் கதையை என் காதலில் நான் வாங்க விரும்பவில்லை, கேட்க விரும்பவில்லை. ஏன்னா என்னை அழைத்தவர் யார் என்று நான் அறிவேன். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன். அவர் வாக்கு தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் கர்த்தர் எங்களை ஒன்று கூட்டி எங்களை உயர்த்திய தேவன். Hallelujah. 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 Praise you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, Lord. Let me see who else is there. Hallelujah. Annie Hema. Ragini Batma James, God bless you. Ruth Shinde, God bless you. And Banu Diksha, Suraj. God bless you. Diksha, God bless you, darling. Banu, sister, God bless you. Banu Suraj, God bless you. பாருங்க ஒரு விதமாவே கூப்பிடுறாரு உங்களை. Praise the Lord, praise the Lord, Annie praise the Lord, Hannah, darling. yes, God bless praise you. the Lord, praise the Viji, Lord. Viji, God bless you. God bless you. Annie Hema, you Okay, I have spoke sent to me a message yesterday that Pastor, I am delivered. Can you make sure once again? Yesterday healing messages. You said, Pastor, I'm delivered. Praise I received the message from you. God bless you. God bless you. Hallelujah. Samina Nagar. Hazel Jones, Amme, and Amme. എൻ്റെ അമ്മേ. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. சொல்லுமா? நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் எங்களை உருவாக்கிய கிருபை அது. Hallelujah. எங்களை கரம் தூக்கி நிறுத்திய கிருபை அது. இந்த உலகமே ஒதுக்கியது. தாய் ஒதுக்கினார், தகப்பன் ஒதுக்கினார், சகோதரர்கள் ஒதுக்கினார்கள். அழைப்பு விடுத்தும் அழைப்பு செல்லவில்லை. எல்லோரும் மறந்து போனார்கள். சாமுவேலுக்கு நினைப்பூட்டவும் மறந்து போனார்கள். ஆனால்
கர்த்தர் மறக்கவில்லை. கர்த்தர் sending an invitation to the wilderness. Hallelujah. வனாந்தரத்துக்கு அழைப்புதல் கர்த்தர் அனுப்புகிறார் ஸ்பெஷலா. Oh, glory. எல்லாரும் கூடி இருந்து காத்திருந்து அபிஷேகம் பண்ணலான்னு போக முதல் வரும்போது கர்த்தர் சொல்றார், இவன் இல்லை, இவனை புறக்கணித்தேன். அடுத்தவன் வரா, இவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. இப்படியாக ஒவ்வொருத்தரையும் புறக்கணித்தேன் 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 என்று ஒதுக்கி தள்ளுறார் கர்த்தர் எல்லாரையும். I'm telling you, ஒதுக்கி தள்ளுறார் கர்த்தர். இந்த வேளையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது இது ஒன்றுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நோக்கி இருக்கும் பட்சத்தில், கர்த்தரை எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் உனக்கு பிரத்யேக அழைப்புதல் அனுப்புகிறார் வனாந்திரத்துக்கு. Hallelujah. வனாந்திரத்துக்கு. எல்லோரும் மறந்தார்கள், கர்த்தர் மறக்கவில்லை. உன் கர்த்தர் உன்னை மறக்கவில்லை. இந்த உலகம் மறந்தது, எல்லாரும் மறந்தார். கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் மகனே, உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்படியாக. எல்லாரும் வந்துட்டாங்க. விவிஐபி வர வேண்டியது கடைசி. வாவ், கடைசியாக விவிஐபி தாவீதை கொண்டு வரார் கர்த்தர். இவன் தான் அபிஷேகம் பண்ணு. Hallelujah. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உன்னை ஒதுக்கலாம், ஆனா உன்னை கண்ட கர்த்தர் உன்னை மறக்கல. உன்னை வரைந்த கர்த்தர் உன்னை மறக்கவில்லை. உன்னை நோக்கி பார்க்கிறார், Hallelujah. உன்னை பார்த்து பேசுகிறார். ஹல்லேலூயா. Hallelujah. ஓ ரபாஷிகலா. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise Thank God. you, Jesus. Maladi Esther, praise the Lord. Thank you, Jesus. Padma James, praise the Lord, sister. Praise the Lord. Ishibalu Palani, doctor, praise the Lord. Deborah Angel, praise the Lord, Ma. Annie Emma says, Yes, and Pastor, I got deliverance. She got a Amen. message, confirmed me. That's wonderful. You said me last week, Pastor, darkness. I said, switch on the light. Switch on the light. விளக்க போடு, கர்த்தரை கூப்பிடு. கர்த்தர் கூப்பிட்டால் இருள் போகும் வெளியே, சொல்லாம் கொல்லாமல் ஓடும். Hallelujah. 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 Rani, my God bless you. Maladi Esther, God bless you. Jacqueline Lee, my dear sister, God bless you. Praise the Lord. Asha Karnagaran, God bless you. Praise the Lord. I tell you, sister. Asha Karnagaran, once you ask God, wait in the presence of God. It's no point telling each and everyone about your things. ஒரு வாட்டி கர்த்தர் சொன்னா கர்த்தர் அதை கேட்டு செய்கிறவர். Seek the presence. Anyone prays for you, it won't happen nothing. You seek the presence instead of saying things. Seek the presence. God will answer you. I'm talking to you right now. Amen. Praise the Ishu Lord. Bablu Palani Devi, God bless you. God bless you, sister. Oh Rabba Shaka Laba. Eunice Aaron, Amma Taye, Vanga Vanga. Praise the Lord, எப்படி இருக்கீங்க? Amma. Praise the Lord. Sarah, God bless you. Hala Jacinta Diksha. Mary, my dear sister. Wait for the surprise. Praise the Lord, sister. She is my neighbor. That's why I said wait for the surprise. Yes. Jacinta sister. I'll see Hallelujah. you later. Hallelujah. God bless you. Praise God. Hallelujah. Diksha Shinde, God bless you, my darling daughter. Praise the Lord. Annie Hema, I think I haven't spoken to her. Yeah, she's the one confirmed the deliverance. Praise the Lord. Praise the Lord. Confirm Glory my love to Subha, Amma. God bless you. God bless you. Amen. Hallelujah. Amen. Praise God. Devan Praise God. Daniel, God bless you. Devan Daniel and Vijay Prem Kumar, God bless you. Thanks for joining. I bless each and everyone. Amen. What is God the bless subject you. Thank today? you, Ma. All your questions அதுதான். இன்னைக்கு என்ன பாஸ்டர் பேச போறீங்க தெய்வீக குடும்பத்தில்? Glory Subha. Praise the Lord. Ruby Jeevan, praise the Lord. God bless you, Ruby Jeevan. God bless you. Praise the Lord. God bless you, Mummy. Thank you, Mummy. Thanks for your blessings. Sacrifice. தியாகம் அவசியமா இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில. Yes. இதான் கேட்கணும், Hallelujah. கேளுங்க டக்குன்னு, யோசிக்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் தியாகம் முக்கியமா என்ற ஒரு கொஸ்டினோட தான் நானும் வந்திருக்கேன். அது என்னென்ன தியாகம் பண்ண வேணுமென்று ஆஸ் அ விசுவாசியாக நான் கேட்குறேன். அது மட்டுமல்ல,
மிச்சம் அப்புறமா கேட்குறேன் கண்டிப்பா. Hallelujah. Sacrifice is important in Christian life. எஸ். கண்டிப்பாக தியாகம் பண்ணியே ஆக வேண்டும். அதற்கான முதல் வசனத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வசனம் முதலாவதாக கிறிஸ்தவர்கள் படிக்க வேண்டிய வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 26, 27 பாப்போமா? லூக்கா 14ஆம் அதிகாரம், Luke chapter 14, 26, 27. அங்க இல்ல அது. 14. Okay. It comes to my mind sometimes. Okay, 14, 20. Luke chapter 14, 26, 27. Okay. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். My God. Oh. If any man come to me and hate not his father and mother and wife and children and brother and sister, yeah, and his own life also. தன் சுய வாழ்க்கையும் இருக்க வேண்டுமா? He cannot be my disciple. என்னுடைய சீஷனாக இருக்க முடியாது. இது புரிகிறதா? ஏதாவது கேள்வி கேட்கப்படுற இந்த வசனத்திலிருந்து? கண்டிப்பா. இந்த கேள்வி ஆக்சுவலாக இந்த வசனம் எனக்கு புரியுது. அப்படி என்று சொன்னால் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கத்தானே சொல்றாரு. ஆண்டவர் நேசிக்க சொல்றாரு, அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கு முன்பாக ரோஷ்வினி, God bless you ma. ஜோஸ்தானா மம்மி, God bless you. Praise the Lord. Praise God the Lord. says to love everyone in 1 Corinthians chapter 13ல பேசுறார். அன்பை பற்றி பேசுகிறார். Yes. எவ்வளவுதான் அந்நிய பாஷை பேசினாலும், எவ்வளவுதான் ஆலயத்துக்கு சென்றாலும், உனக்குள்ள அன்பில் இராவிட்டால் வெறும் சத்தம் போடும் பாத்திரம் மாதிரி தான் இருக்கும் உன் லைஃப், உள்ள ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றார். ஆனா இங்க வெறுக்க வேண்டும் என்று சொல்ற அந்த வாசகம் என்னன்னா, ஃபர்ஸ்ட், அதாவது சில பேர் தங்கள் வாழ்க்கையில் தகப்பன் முக்கியமாக இருக்கும், தாய் முக்கியமாக இருக்கும், மனைவி முக்கியமாக. உதாரணத்துக்கு ஒரு சண்டே வருதுன்னு சொன்னா டக்குன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு அப்பா உடம்பு சரியில்லை, சேர்ச்சுக்கு நான் போகல, அப்பா பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆமா, கர்த்தருக்கு அங்க முன்னுரிமை கொடுக்காமல், அந்த முதல் ஸ்தானத்தை கொடுக்காமல் அங்க தகப்பனுக்கு அந்த ஸ்தானம் போகும்போது கர்த்தரை நேசிக்கிறது குறைகிறது. ஓகே, இட் சேஸ் வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, லவ் லெஸ் அண்ட் லவ் காட் மோர். அதுதான் அதோடைய அழகான வாக்கியம். இஃப் எனி மேன் கம் டு மீ அண்ட் ஹேட் நாட் இஸ் ஃபாதர் மதர் வைஃப், எல்லாத்தையும் சொல்றாரு. அண்ட் இஸ் தன்னுடைய சுய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். சில பேர் ஐயோ நான் உனக்கு, சில சமயம் கற்று சொல்றாரு, உபவாசம் இருந்தால் உனக்கு நல்லது. உபவாசம் என்பது சாப்பிடாம இருக்க சொல்றது இல்லை, அது சாப்பிடாம கத்தர் சொல்ற எனக்கு என்னிடம் முழுமையான நேரத்தை கொடு. ஒரு நாள் உபவாசம் இருந்தால் அந்த ஹோல் டே கத்தருக்கு கொடுக்கணும். அந்த சாப்பிட்ற நேரம் கத்தருக்கு கொடுக்கணும். நீங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டு வேலைக்கு போவதும் வருவதும் 6 மணிக்கு நல்லா கட்டும் கட்டுறதும் அது உபவாசம் இல்லை, அது டயட்டிங். சாப்பிடாமல் இருந்தால் அந்த நேரத்தை கத்தருக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் உபவாசம். சில ஐயோ என் உடம்பு மெலிஞ்சு போகுமே, என்ன பண்ணுவேன்னா? அப்போ கஷ்டம், உன்னையும் நீ வெறுக்க வேண்டும். என்னை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னையும் நீ வெறுக்கணும். அப்ப கத்தரை முதன்மையாக வாழ்க்கையில் வைப்பது அவசியமாக இருக்கிறது. ஓகே, இவர்கள் எல்லாரையும் வெறுத்து விடுன்னு சொல்லவில்லை, என்னை முதன்மையாகவே. அதுதான் அதோடைய அந்த வசனத்துடைய சாராம்சம், அதுதான் அது கருத்து, அதுதான். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனம், and whosoever doth not bear his cross and come after me cannot be my disciple. படிங்க. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இதோட அர்த்தம் புரியுதாமா? கேளுங்க. எனக்கு புரியுது, நீங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்க, தெரியுது. பட் அநேகர் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் நினைக்கும் பொழுது அவங்க நினைக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு போகணும்னு. குமார் மேரி, God bless you. அஸ்வின் சிங், my dear son, God bless you. God bless you அஸ்வின். அது நிறைய பேர், ஏன் ஒரு பாஸ்டரே சொன்னாரு, இயேசுவே சொல்லியிருக்காரு சிலுவையை தூக்கிட்டு பின்னாடி வரணும்னு. ஆமா, அது ஒரு மெட்டஃபோர், அதாவது சொல் வன்மை. இப்போ உங்களை பார்த்து சொல்றேன், அம்மா நீங்க பாடும்போது
அப்படியே தேன் மாதிரி கேட்குதுமான்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அது உண்மை. இன்னொன்னு, அது உங்க வாயில தேன் வடிதா? இல்ல, இனிமையாய் பாடு என்று சொல்வதற்காக சொல்லப்படும் வார்த்தை. தேன் போல பாடுறீங்க, ரசனை. ஓகே, ஓடும்போது புலி மாதிரி ஓடுறீங்க, அதனால புலி ஆயிட முடியாது. இல்ல, அது ஒரு அந்த ஒரு சொல் வன்மை, மெட்டஃபோர். அதாவது இப்படி சொன்னா நல்லா இருக்கும். தன் சிலுவை. So if anyone wants to follow me, he needs to be ready to sacrifice his life. அதாவது எனக்கு உலகம் வேணும், படம் பார்க்கணும், அது செய்யணும், உலகத்தில் சுற்றணும், பார்ட்டிக்கு போகணும், தண்ணி அடிக்கணும், இயேசுவும் வேணும், அப்படி சொல்ல முடியாது. அசுத்தங்களை வைத்துக்கொண்டு பரிசுத்த தேவனையும் நீ பக்கத்தில் வச்சுக்க ஆசைப்பட முடியாது. ஓகே, ஒன்று அசுத்தம் இருக்கணும், இல்லாட்டி சுத்தம் இருக்கணும். சுத்தம் இருக்கிற இடத்துல அசுத்தம் வர வாய்ப்பு இல்லை, அசுத்தம் வந்தால் சுத்தம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் உண்மை. அப்போ தன் சிலுவை என்று சொன்னால் தான் அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். That is why I'm talking about sacrifice today. Christian life is not that easy. ஏனென்றால் உணர்ந்த நான் சொல்கிறேன், உணர்ந்த நான் பேசுகிறேன். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை மகத்துவமானது. இன்று காலையில் நான் ஷர்மிளா வர்ஷிப் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் அறையில் போயிட்டேன் தனியாக. நான் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, நான் அடுத்த கட்டத்துக்கு போன ஆண்டவரே, வல்லமையானது எனக்கு 10வது ஆண்டவரே, என்னோடய தாகம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ தாகத்தை வைத்து தான் தண்ணி குடிப்பது. சில பேர் அரை டம்ளர் ஃபுல்லாகிடும், சில பேருக்கு 1 லிட்டர் 2 லிட்டர். ஐ ட்ரிங்க் 2 liters சம்டைம்ஸ். ஐ ஹவ் ஸோ மச் தர்ஸ்ட். ஸோ என்னோட தர்ஸ்ட் அதிகமாக இருக்கிறனால ஆண்டவரே, ஐ நீட் மோர் பவர், மோர் அனாயிண்டிங் ஆஸ்ட். God said, I will show you today. நான் இங்கே வந்தேன், ப்ரீச் பண்ண ஆரம்பித்தேன். I was anointing so much. Even I said in the meeting, கர்த்தருடைய அபிஷேகம் இங்கே அதிகமாக உலாவை கொண்டிருக்கிறது, நீங்களும் உணர்வீர்கள்னு சொன்னேன். எல்லாம் சொல்லி முடித்து விட்டு நாங்கள் வெளியே ஒரு காருக்கு போனோம். ஏதோ ஏதோ இது பூட்டணும்னு போனோம். பூட்டிட்டு வரும்போது எங்கள் வீட்டு வழியாக ஒரு ஆஃப்ரிக்கன் லேடி கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஒரு டாகை, நான் காத்தா சொன்ன மாதிரி நாயை எடுத்துகிட்டு போவாங்க, பின்னாடியே போவாங்க, சொன்ன மாதிரி நான் எடுத்துகிட்டு போகிறேன். என்ன கிராஸ் பண்ணும்போது அவர்கள் ஆடினார்கள். நான் யோசித்தேன் விழுந்துட போகிறான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஃபாலோயிங் ஹர் ஸ்லோலி. சடன்லி ஷி டர்ன் பேக் and she said, man of God. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என் பசங்களாம் நிற்கிறாங்கலாம் பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு. அவள் என்னை திரும்பி பார்த்து முதல் சொன்ன வார்த்தை, மேன் ஆஃப் காட், ஓ மேன் ஆஃப் காட், ஓ மேன் ஆஃப் காட், ஓ மேன் ஆஃப் காட், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், so glory you are, so grace you are. I don't know what to say totally. I said, don't worry, கை தூக்குறேன். அவள் அப்படியே போறா. she was going towards, அப்படியே எனக்கு பயம், கீழே பின்னாடி கல்லெல்லாம் இருக்கு, கல்லுக்குள்ள தான் போயிட்டாங்க. அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே நடந்து போய் செவ்வறு ஓரமாக சாஞ்சிட்டாங்க, அப்படியே குறுக்கிட்டாங்க, அப்படியே மேன் ஆஃப் காட் குறுக்கி கீழே உட்காந்துட்டாங்க. நான் யோசிக்கிறேன், எனக்கு அது பண்ணும்போது எலைஷா அந்த மேலே உட்கார்ந்துருக்கும் போது மலை மேலே 3வது வந்த தலைவன் முழங்கால் படிட்டு உம்முடைய பார்வைக்கு என்னுடைய உயிர் அருமையாக இருப்பதாக என்று அந்த மனைவி கொண்டா பார்த்தீங்களா, அந்த அக்கினி, அதை எனக்கு கண்ணுல காட்டுறாரு. உன் மேல் வைத்திருக்க மகிமையை அவள் பார்க்கிறாள். இவர்கள் வீட்டில் இருப்பதனால, இவர் எப்போதுமே என்னோட இருப்பதனால அது பழகி விட்டது. ஆனால் புதிதாக ஒருவர் கிராஸ் பண்ணும்போது வீட்டு பக்கம், I was really enjoying that. Enjoying that. She's such a huge lady. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சிட்டாங்க, அப்படியே கையை அப்படி இப்படின்றாங்க. மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் காட். அவங்களுக்கு அனாயிண்டிங் நிக்க முடியல, பார்க்கறாங்க. சார், she can't even see me. She says, oh my God, so much glory. அவங்க கிராஸ் பண்ணும்போது ஆடினாங்க. டக்குன்னு திரும்பி வந்து என்னை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவரே, நான் ஜெபித்தது இன்று எனக்கு காட்டினீங்களே ஆண்டவரே. Praise God. I was anointing. அந்த கிட்ட போய் அவங்களுக்கு ஜெபம் பண்ண உடனே she received the anointing so much and said, அப்படியே என் முதுக கூட திரும்பி காட்ட விருப்பம் இல்லாமல் அப்படியே என்னை பார்த்தபடியே பின்னுக்கு, மேன் ஆஃப் காட், தேங்க்யூ மேன் ஆஃப் காட், தேங்க்யூ மேன் ஆஃப் காட், ரிவர்ஸ்லயே போனாங்க. I'm telling you, praise God, if you sacrifice your life, you receive this anointing. Amen. என்ன பாஸ்டர் பேச சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கேக்குறீங்களா? I tell you simple, ஒரு சின்ன சாட்சியாக சொல்கிறேன். நாங்கள் கடைசியாக எப்போ ஹாலிடே போனோம்? 2015 அக்டோபர், ஆகஸ்ட்.
ஆமா. ஆகஸ்ட், இங்கிலாந்து. ஞானஸ்தானம் பெற்றீங்களா? அதுக்கு முன்னாடி போனோம். 15 தான். 15th தான் லாஸ்ட். Yeah, 2015. That was before. Okay. 2015 we went for a holiday. That's the last holiday in our life. போயிட்டு வந்தோம். ஆமா. To India. ம். போயிட்டு வந்தோம். அது என்னமோ தெரியல, 40 நாட்கள் இந்தியாவில் இருந்தோம். நன்றாக என்ஜாய் பண்ணினோம். சாப்பிட்டு என்ஜாய்னா மற்ற நல்லது எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் 3 வேளை சாப்பாடு, சோறு சோறு சாமி சோறு போட்டால் போதும். சாமி சோறு சோறு சோறு. பசிக்கும்ல. அதனால சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு, ப்ளீஸ் பாஸ்டர் டேட் இங்கிலீஷ். ஓகே Diksha. Okay, sorry darling, sorry. So, when I'll tell you the thing again. When I was in front of my house, the lady was crossing. Once she saw my face, she said, "Man of God," and she was about to fall down. Luckily, I go closer and blessed her. She walked back ways, not even show the back. She walking reverse ways and said, "Man of God, thank you. She'll come back again to see me. I definitely know that." I tell you, we went to holiday in 2015. Hallelujah. Hallelujah. We went to holiday in 2015. And we enjoyed so much. We ate so much. We spent so much. And then, I didn't know that I'm going to come into ministry in 2016. But God knows the plan, I'm telling you. And then I went for a shooting and come back. And then 2016 I said to my wife, I'm going into ministry. That's it. That is the last holiday we had in our life. Every Sunday, without fail, we are in the church. As a family, we have to be in the church. Yes. And if I'm not in UK, I'm in India, I'm in the church in India. I usually say, ministers, anyone I'm saying, not even ministers, எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிறிஸ்துவன் fly பண்ணக்கூடாது. He should be in the presence of God on Sunday, 7th day. Amen. முக்கியமாக தேவனுடைய ஊழியக்காரன், he has to be in the presence of God on Sunday. So I never fly on Sundays after that. After took the ministry in my hand and started to work on it, never flew on Sunday. I always flew on Monday. When I finished Sunday service, I flew on Monday to India, finish your work, come back on Saturday morning here again for a service. Same thing. After Sunday service, if we drove the car to go to France for 6 hours, 7 hours German as a family, back on Friday evening without fail. No holidays at all. We never go out. There are a lot of parties. Every party has a drink, some kind of amusements, dance. Even Christians, they put a cinema songs and dance. I don't like that. Worship leaders, they have a wedding. They had a cinema dance. அரபி கடலோரம் அம்மா 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 என்று ஆடினார்கள். நான் பார்த்தேன். சனிக்கிழமை இரவு ஆடுவார்கள். அரபி கடலோரம் அம்மா அம்மா அம்மா. அதே ஆட்கள் சண்டே மார்னிங் வந்து ஒரு ஹிப்போக்ரசி, அப்பா பீதா, ராத்திரி அம்மா, காத்தால அப்பா. வாட் a hypocrisy. அதனால் நாங்கள் பார்ட்டிக்கும் போவதில்லை. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த 4 செவுறு தான். எங்கள் 4 பேருக்கும் ஏதாவது மூலையில் அங்கே உட்காந்துருப்போம். உடுப்பு போட்டு எங்கேயும் போவதில்லை. நிறைய பேர் சொன்னாங்க, பாஸ்டருக்கு என்ன ஸ்டைலாக இருக்காரு, நல்லா ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு. நான் ட்ரெஸ்ஸு போடுற ஒரே இடம் நல்லா, அது கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகம். Amen. ஏன் சொன்னால், நான் சேவிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். He is a king, I am a prince. என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் உடுப்பு எடுத்து நான் போடுவேன். பரதேசியாய் வேஷம் போட்டுக்கொண்டு ஊழியக்காரன் என்று வேஷம் போட விரும்பவில்லை. I am serving a king. I want to be dressed and top notch. I said to everyone, நல்ல ட்ரெஸ் போடணும். நம்ம எங்கேயும் போறதில்லை, போறது ஆலயம் மட்டும்தான். அதற்காவது அழகாய் நிற்க வேண்டும். Amen. Sacrifice life.
கர்த்தரை நோக்கி பார்த்தபோது இந்த உலகத்தை விட்டேன், சினிமா முழுசாக விட்டேன். சினிமா நடிச்சுக்கிட்டு வந்து ஊழியம் செஞ்சால் இன்றைக்கி இந்த அபிஷேகம் இருக்காது, இந்த வார்த்தை இந்த வெளிப்படுத்தல் இருக்காது. ஏன்னா சில பேர் செய்கிறாங்க, போஸ்டர்லேயே போடுறாங்க, ஆக்ட்ரஸ் டுடே வர்ஷிப்பிங் டுடே, சினிமா டைரக்டர்ஸ் கம்மிங் ஃபார் வர்ஷிப்பிங் டுடே. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ வர்ஷிப். உலகத்திலே இருந்துக்கிட்டு கர்த்தரை எப்படி திருப்திப்படுத்துவேன்? இட் இஸ் நாட் இம்பாசிபிள். கர்த்தர் எனக்கு இந்த படத்தின் வாய்ப்பை கொடுத்தார், இந்த படம் அருமையாக ஓடுதுன்னு சொன்னால் 4 விசுவாசி கேட்டால் கர்த்தர் கொடுத்தாரா, அது என்ன படம், போய் பார்ப்போம் ஃபேமிலியான்னு சொல்லி சண்டே முடிச்சோன்னே போயிடுவாங்க. ஆனால் மேலே சொன்னாங்கல்ல கர்த்தர் கொடுத்தாருன்னு, அதுக்காகவே போகிற கூட்டம் இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் தியாகம் செய்ய வேண்டும். இந்த உலகம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. யூ நீட் டு கேரி அ கிராஸ், ஓன் கிராஸ். கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. நான் 5 ஆண்டுகள் 16, 17, 18, 19, 20 5 ஆண்டுகள் நாங்கள் ஹாலிடே போகல. நீங்கள் எல்லாரும் போயிருப்பீங்க, சுற்றிருப்பி வந்திருப்பீங்க. நாங்கள் போகவில்லை. எங்களுடைய ஹாலிடேவே திஸ் இஸ் வாட், சர்ச் 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 சர்ச். தடுக்கி விழுந்தா சர்ச். இப்போ அப்படியே போச்சு. தடுக்கி விழுந்தா அடுத்த லைவ். கடகடன் சமைச்சோம், நிகழ்ச்சி முடிஞ்சது. முடிஞ்ச உடனே பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணேன், லுங்கியை கட்டினேன், தலைக்கு தொப்பியை போட்டேன், போனேன், சமைச்சேன், சாப்பாடு போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன். நான் திருப்பி லைவில் சமைச்சேன். சொல்லணும்மா, சைக்கிள் கேப்ல சொல்லிடுவார் பாருங்க. எல்லாம் நான் பண்ணி கொடுத்தேன், ஜஸ்ட் அடுப்பில் ஏற்றினார். அடுப்பில் அது சமைக்கணும்ல. சமைச்சேன், ஆமாம் சமைச்சாங்க. அதில் பிரியாணி சமைச்சு கொடுத்தேன் நான் எல்லாருக்கும் கொஞ்சம். எஸ், ஆனால் இன்னும் சாப்பிடல. பிரைஸ் தி லார்ட். ஜோ ஜான் ஜிஸ்லா, God bless you. Praise the Lord, 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 praise the Lord. சாந்தி அக்கா, Anna Jesus, Anandi, God bless you, ma. Anna Jesus, God bless you. Deborah, God bless you. Lifeline Church, God bless you. Raji Jesus, God bless you. Chennai meeting, I too fell down. Chennai meeting, I too fell down. Josana Rawat. Of course, she was there. Josana Rawat. She is the one, a pioneer, believer, disciple of Bethel Tabernacle UK. When I was in meeting last year, she was there in India with me. She fell down as well. The God of God's anointing was there. Hallelujah. Mary Baptista, praise the Lord. Hallelujah. Shanti Swami Das, God bless you. God bless you. Hallelujah. God bless. Thank you, Jacqueline Lynn. God bless you. Hallelujah. Diksha, praise the Lord. Neelu Kaur, God bless you. Hallelujah. So it is important to sacrifice. You became a Christian. Praise the Lord. Anthony, Sammy, God bless you. Jelina Kirbakaran, God bless you. Jayanth Edward, God bless you. Hallelujah. Praise the Lord. கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு கடினமான வாழ்க்கை என்று தான் நான் சொல்வேன். ஈஸி என்று சொல்ல முடியாது. நிறைய எங்களுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். சில நேரங்களில் என்னுடைய சொந்த குடும்பத்தை கூட எனக்கு போய் பார்க்க முடியாமல், அம்மா போய் நான் பார்ப்பேன், பட் ஒவ்வொரு நாளும் போக முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கிறேன். நான் இன்னும் யோசிச்சு கொண்டிருக்கிறேன், இன்னும் பிஸி ஆகிட்டோம்னா எப்படி என்ன ஆப்போதுன்னு. பட் அம்மா புரிந்து கொள்வார்கள். ஆனாலும் கர்த்தர் மகிமையாய் நடத்தி செல்கிறார். எங்களுடைய தியாகம் தேவனுக்காய் இருக்க வேண்டும், உலகத்துக்கு அல்ல. தேவனுக்காய் அவர் எங்களை வேறு பிரித்த நோக்கம் இந்த நாட்களிலே தொடர்ந்து இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஜெபித்து எத்தனையோ காரியங்களை கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுவதை சரியாக செய்யும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டு. When God says something to you, you need to listen to the word of God and implement the word of God, and the blessings will pour upon you. Amen. Sacrifice is important for the Christian life. நிச்சயமாய். எவன் ஒருவன் எனக்காக எல்லாவற்றையும் இழக்கிறான், அவன் 100 தனியாக பெற்றுக்கொள்வான். சகோதர சகோதரியை போய் பார்க்க முடியவில்லை, ஆனால் எத்தனை சகோதரி அண்ணா அண்ணா என்று கூப்பிடுறாள் தெரியுமா? இந்த மெசேஜ் வருது, அண்ணா, மகனே, மோனே, எப்படி என்று நிறைய பேர் வருது.
உறவோடு பேசுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது எத்தனையோ பேர் அண்ணா அவங்க அண்ணான்னு கூப்பிடலாமா, அப்பான்னு கூப்பிடலாமா, அம்மான்னு கூப்பிடலாமான்னு கேட்டு கூப்பிடுறாங்க. Praise God. கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் கனத்தோடு செய்யும்போது அதில் தியாகம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக தியாகம் என்று சொல்வதை விட you need to focus on God. Once you married to your husband, you can have old boyfriends. Yes, கண்டிப்பா. Once you married to your wife, you can have old girlfriends. You may have old girlfriends previously, but once you come into contract, அது பேர் தியாகம் இல்லை. It's a focus. Once you love God, you can't love the world. Yes. அதுதான் சொன்னாரு, என் பின் வர ஆசைப்படுகிறவன். திருப்பி படிங்கம்மா 27 வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். Ready to sacrifice for God and you be a disciple of God. Hallelujah. Hallelujah. Once you became a disciple of God, you will know what you are experiencing all these years. இத்தனை ஆண்டு காலம் நீ அனுபவித்துக் கொண்டிருந்த காரியம்லாம் ஐயோ வீணா இருக்கே. நான் சினிமாவில் இருந்திருக்கிறேன், ஆனால் இப்போது நான் உட்கார்ந்து யோசிக்கும் போது இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கிறேன். நான் குரங்கு மாதிரி. அவர் ஒன்று சொல்ல நான் செய்யணும், அவர் ஒன்று சொல்ல ஆடணும், அவர் சொல்ல கட்டி பிடிக்கணும், அவர் சொல்ல உமா கொடுக்கணும், அவர் சொல்ல எல்லாம் நான் செய்யணும். குரங்கு மாதிரி தான். ஆட்டுறாரமா டண்டனக்கிறேன் ஆனால் ஆடணும். நடிகர்னா ஒன்றும் இல்லை, பேசுகிற குரங்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ரோட்டில் மூடி வித்தான் காட்டுற மாதிரி இது சினிமாவில் காட்டுறாங்க, அவ்வளோதான். அங்கே குரங்கு குதிக்கிற மாதிரி இவங்க குதிக்கிறாங்க, இவங்க ஜம்ப் பண்ணுறாங்க, ஃபைட்டிங். அதுவும் குதிக்கு தானே ஜம்ப் பண்ணுது. I'm telling you, Praise God. we lived a silly life all these years. Once coming into God, lifestyle is changed because of the sacrifice of God. Amen. இந்த உலகம் வேணாம். பவுல் சொல்றான், எல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பை என்று தள்ளினேன். தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எனக்கு என் தேவன் மட்டும் போதும். அதுதாங்க சாக்ரிஃபைஸ். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுபித்து சந்தோஷமாக இருக்கணும், ஒரு ஷேமம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை தேடுதல் அதிகம் கூட்ட வேண்டும். Hallelujah. சில பேர் சொல்லுவாங்க, எப்படி பாஸ்டர் ஜெபம் பண்ண முடியலையே, கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். லுக்கிய உன் கஷ்டத்தை எல்லாம் தூக்கி குப்பையில் போடு. worry is not a substitute for prayer. நீ கவலைப்படுறது ஜெபமாக ஆகாது. அழுது கொண்டிருப்பதனால் ஒரு முறம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதனால கவலைப்படதை விட்டுவிட்டு கர்த்தரிடம் பேச கற்றுக்கொள். புருஷன் ஏமாத்திட்டா, பொண்டாட்டை ஏமாத்திட்டா, போய் அப்பா அம்மாட்ட சொல்றீங்களே, அம்மா கட்டி வச்சியே என்னை ஏமாத்திட்டாமா, கட்டி வச்சு அப்பா ஏமாத்தி, they cheated me daddy இப்ப சொல்ற. அதே மாதிரி go and speak to God. You are the only one for me. I have no one else in my life. Praise God, help me. I always teach how to pray. Once you start to pray like that, the prayer is effective. I got a witness of people. I taught a girl, said, "Mom, my daughter, pray like this." She inclined the ears to me. எனக்கு செவி சாய்த்தாள். காது உள்ளவன் கேட்க கட சொன்ன மாதிரி நான் சொன்னதை கேட்டு அவள் ஜெபம் செய்தால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ததை நாங்கள் கேட்டோம் என்று. Hallelujah. Praise God. Our God is awesome God. Amen. Our God is awesome God. Hallelujah. Thank you, Jesus. Deva Susan, God bless you. Why Deborah you're laughing so much? Santosh Kumar, God bless you. Look here, Ishu Bablu is laughing as well. Hallelujah. Diksha is laughing as well. Is that joke சொன்னானா? தெரியலையே, ஒருவேளை நேத்து ஒன்று சொன்னாங்க டெபோரா, அதை நினைச்சு பார்க்குறாங்களோ தெரியல. We must speak to God always. கண்டிப்பாக. Praise the Lord, Pastor G and Sister. எனக்கு புரிஞ்சிருச்சு டெபோரா என்னத்துக்குன்னு. Hallelujah. God bless you. God people say Amen. God Amen. people say amen. 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 Brother Anthony, Sammy, brother, thanks for Praise joining. God. Hallelujah. God bless you. God bless you. Hallelujah. 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 உண்மையிலே இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை தொட்டிருக்கும் அடியேன் விசுவாசிக்கிறேன். இந்த தியாகத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நானும் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து
உங்களுடைய அந்தரங்கமான காரியங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளாய் இருக்கிற காரியங்களை தேவனுக்கு மட்டும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களாய் மாறும். நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதோ, அநேக ஊழியக்காரர்களுக்கு அடித்து நீங்கள் சொல்லுவதனால் அவர்கள் உண்மையிலேயே தூற்றித் தெரிவார்கள், புறம் கூறுவார்கள், பின்னாக அநேகத்தை நான் கேள்விப்படுகிறதால் நான் இதை சொல்லுகிறேன். இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணுவீர்களானால் பெரிதான மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த காலை பொழுதிலே நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் இருதயம் சுக்குநூறாய் உடைந்தது. நான் வேதனையோடு நின்றேன். அப்பா, ஆராதனை ஆரம்பிக்க போகிறது இப்படியாய் நான் பார்க்கிறேன். அந்த சத்தமெல்லாம் கேட்டு நான் பார்க்கும் பொழுது என் வேதனையாக இருந்துச்சு. ஆனால் நான் தேவ சமூகத்தில் அழுது செபித்த பொழுது கர்த்தர் உடன் அந்த நிமிஷமே அந்த சூழ்நிலைகளை மாற்றி போட்டார். தேவனுக்காக உங்களை அர்ப்பணித்து இந்த காரியங்களை செய்து பாருங்க. அப்படியாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். பிரைஸ் காட். Mummy, so pastor, there is no point in loving you. Will not bother for us. Look here. I'm not saying don't love me. I said love less. Love God more. Yes, first priority to God. Love less us. Love God more. Hallelujah. Hallelujah. About the monkey pastor. Oh, adunala sirchingala. Okay. Banu Suraj. Amen. Banu Suraj is such a lovely lady. Yes. Very. Praise the அடக்கம் Lord. ஒடுக்கம் எல்லாம். அக்கா சைக்கிள் ஏதாவது சொல்லுவார் கேளுங்க. அவ்வளோ ஒரு அருமையான சகோதரி. God bless her. Hallelujah. Bless பாவம் you, sister. சுராஜ். பாத்தீங்களா? என்ன சுராஜ் பாவம் சொல்லு பாவமா? இல்லை இப்படி அருமையான சகோதரி எதுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க பாவம்? இல்லை அதாவது அப்பவே அம்மா சொல்லிச்சுல்லக்கா, இதெல்லாம் நீங்க பேசாதீங்கன்னு. போங்க. Hallelujah. Okay. Praise God. So sacrifice நாங்க மட்டும் பண்ணலப்பா, என் தேவனும் செய்திருக்கிறார். Hallelujah. என்ன வசனமா சொல்லுங்க அது? Hallelujah. ரோமர். Okay. Romans. Okay. 3ஆம் அதிகாரம். Romans chapter Hallelujah. Yes. Thank you, Thank you, Jesus. Lord. Praise God. ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதுவா இல்லாட்டிக்கு இன்னொரு ரோமர் 12 இருக்கு. ரோமர் 12 போ. ஓகே, போயிட்டு இதுக்கு வரலாமா? ரைட். ஓகே, ரோமர் 12:1. I beseech you therefore, brother, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. And be not conformed to this world, but be transformed by renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. Romans chapter 12, 1 and 2. நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகளை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Hallelujah. Hallelujah. What a wonderful word. Hallelujah. Hallelujah. David, Sebastian, God bless Praise you. God. Praise You God. just joined YouTube as well. Hallelujah. Because we are telecasting this live in Facebook, YouTube, Periscope, and the online platform, church platform. Some people, they don't have any membership on anything, so they can watch on church online platform. Can you put the thing for church online platform? Yeah. Yes, going. So people can see that. Hallelujah. God bless you. And Bhuvaneshwari, God bless you. Hallelujah. Praise the Lord. Praise Hallelujah. God bless you. God people say Amen. Amen. God people say Amen. Amen. Hallelujah. So
எங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கு சாக்ரிஃபைஸ் பண்றது. Wow. உலகத்தின் காரியங்கள் உள்ளுக்குள்ள வரக்கூடாது, அசுத்தங்கள் வரக்கூடாது. அது வராமல் எங்களை பாதுகாத்து இந்த அவர் கொடுத்த இந்த சரீரத்தை நேற்று படித்தோம், நேற்று கேட்டோம். We are the temple of God. We are stamped by the Holy Spirit, sealed by the Holy Spirit. So எங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். Present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable sacrifice. Praise அதுவே God. புத்தி உள்ள ஆராதனை. Wow. இந்த சரீரத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சுத்திட்டு எல்லா அட்டுழியம் பண்ணிட்டு சபைக்கு வந்து காரியங்களை செய்ய நினைப்பது கூடாத காரியம், முடியாத காரியம். Amen. Very, very important, my dear lovely sister, daughter, son and brothers. You want to have a successful life, successful Christian life? Be truthful to God at any cost. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் வேதத்தை படியுங்க, ஒழுங்கா தியானியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரோடு பேசுங்கள், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள், அதன்படி நடவுங்கள். உங்களுக்கு வரும் ஆதாயத்தில் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய காரியத்தை செய்யுங்கள். இப்படியாக எல்லாவற்றிலும் நம்ம இருக்கும்போது கர்த்தர் பார்க்கிறார் அதை. Amen. ஒருவன் எனக்கு உண்மையாயிருந்து ஊழியம் செய்தால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். உணர்ந்தவர்கள் நாங்கள், அதை கண்டவர்கள். அதுதான் பேசிட்டு இருக்கேன் நான். Sacrifice is very important in the Christian life. வேதத்தில் எத்தனையோ பலிகளை பற்றி கர்த்தர் பேசுகிறார், எத்தனையோ நல்ல காரியங்களை பற்றி பேசுகிறார். இந்த உலகத்துக்கு ஒத்து வேஷம் தரித்து கொண்டு உலகத்தை போல வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு நாங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்ய முடியாது, ஒரு தியாகத்தை செய்ய முடியாது, பலியை ஒழுங்காக செய்ய முடியாது. எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோம், 5 years இப்படி இருந்துட்டோன்னு. இருந்து பாருங்க, சண்டே மார்னிங் வந்துச்சுன்னா சர்வீஸ் 3 hours, மதியானம் கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று சமைக்கணும், எதாவது பண்ணணும்னா வேலை செய்யணும், எல்லாம் கொள்ளணும், எல்லார்ட்டையும் பேச முடியாது. ஆனால் அப்படியும் பேசிக்கிட்டும் வேலை செய்வோம், அதை பண்ணிவிட்டு டக்குன்னு முடிஞ்சோடனே டிவைன் ஃபேமிலிக்கு வந்துடும். டிவைன் ஃபேமிலி முடித்த கையோட எங்களுக்கு டயர்டாக இருக்கலாம் எடுத்து வச்சுட்டு அப்போ தான் ராத்திரி சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றோம். ஒரு வேளை சாப்பிட்டே எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதான் கூடாது, கேஸ் நிறைஞ்சு போச்சு உடம்பு முழுக்க. We are filled with gas because of not eating properly. Ruben Balendra, God bless you, my dear brother. Premila Dhanarajasingham, God bless you. Thanks for joining. Praise the Lord. Thanks for joining. Hallelujah. Thanks for joining. Hallelujah. Hallelujah. Lord also said that love thy neighbor as thyself. Yes. Of course. First thing, you need to love yourself first. That means you need to look after yourself in proper way. எங்களை சரியா முதல் நேசிச்சு எங்களை சரியா பார்த்துக்கணும். We need to look after ourselves properly, and then only we can love the neighbor like ourselves. If we don't look after ourselves properly and we spoil the neighbor else, like same thing like us, அவர்களின் கெடுத்து போடும். Sarah, God bless you. So it is important to be in the presence of Lord. Hallelujah. 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 யோவான் 1 யோவான் 2 1 John chapter 2 and verse 2. 1 John chapter 2 verse 2. Jesus, hallelujah. தம்பி பாட்டு தான் போடுங்க தம்பி, பாப்போம். Praise God. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். Hallelujah. Nathan Roy, God bless you. Nathan Roy, God bless you. And he is the propitiation for our sins, and not for our only, but also for the sins of the whole world. எங்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்துடைய சகல பாவங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தவர், முழு தியாகத்தையும் செய்தவர். Amen. இந்த தியாகம் எங்கிருந்து கற்றுக்கொண்டோம்? இயேசுவிலிருந்து கற்றுக்கொண்டோம்.
நாங்கள சும்மா செய்ய சொல்ல தியாகம் அவர் செய்திருக்கிறார். மகனே நான் செய்திருக்கிறேன். அத சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். நான் என் சிலுவை எடுத்து உனக்காக தியாகம் செய்தேன். எங்க சிலுவைன்றது நாங்கள் தியாகம் பண்ண ரெடியாக இருக்கணும். ப்ராப்பர் சிலுவை இல்லை. இயேசுவின் சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதற்கு தான் அவர் இறங்கி வந்து அவர் சுமந்து தீர்த்தார். நீ நானும் தொங்க வேண்டிய இடத்துல அவர் தொங்கினார். எங்களெல்லாம் தொங்க விட்டு உப்பு கண்டம் போட்டிருக்கணும், மசாலா போட்டு காய விட்டு அடிச்சு சாப்பிட்டு இருக்கணும். எங்களெல்லாம் காட்டுவாசி பக்கம் போனா அப்படிதான் இருக்கும். அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோம் நாங்கெல்லாம். ஆனா எங்க பாவத்தெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்து தீர்த்தார். கிருபாதார பலி. What a sacrifice is done for us. என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஐயோ நான் திட்டுறேனே, இதுக்கெல்லாம் அவர் மறைச்சிருக்காரு. நான் அசிங்கமா பேசுறேனே, இதுக்கெல்லாம் அவர் மறைத்திருக்காரு என்று யோசித்து பார்த்தீங்களா? ஓ ரபாஷிகா. சாரா கவிதா, God bless you ma. Arun Kumar, God bless you. So it is important sacrifice in Christian life. Jesus done the sacrifice. Jesus done the sacrifice for us. Hallelujah. For the whole world. What a lovely God we serve. What an awesome God we serve. Jogesh Sudha, praise the Lord. Ayya, praise the Lord. Nathan, praise the Lord. Jacqueline Lee, praise the Lord. Hallelujah. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விடுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Hallelujah. Jesus. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். திருப்பி படிமா ஸ்லோவா. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹalleluya. Riyari, God bless you. Daniel Muttaya, God bless you. Hallelujah. And walk in love as Christ also hath loved us and hath given himself for us an offering and a sacrifice to God for a sweet smelling savior. Seva. அவர் எங்களுக்காக தன்னை கொடுத்தாரப்பா. அந்த அன்பு மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். Amen. உன்னையும் என்னையும் இந்த உலக மக்களுக்காக வைத்திருக்கிறார். கர்த்தரை அறியாத புறஜாதிகளுக்கு கர்த்தரை அறிந்த இந்த பரிசுத்த ஜாதியை தெரிந்தெடுத்திருக்கிறார். ரெண்டே ஜாதி தான், ஒன்று பரிசுத்த ஜாதி, ஒன்று அசுத்த ஜாதி. எங்க வேலை அசுத்த ஜாதியை சரி செய்வது. அதற்காக தான் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அதற்காக தான் பலியை செலுத்தியிருக்கிறார். அதற்காக தான் எங்களுக்கு சொல்றார், நீங்களும் என் பின் வர தயாராகுங்கள். இந்த உலகத்தை வெறுக்காவிட்டால் கர்த்தரிடம் நெருங்க முடியாது. Simple. If you don't hate this world, you can get closer to God. God has kept you and me to reach out the Gentiles. Amen. Hallelujah. Let us know our purpose. Let us know our purpose. What is the purpose of my life? Find out. Be in the presence of God. Abraham STJ, God bless you. Pari Vanaja, some data mobile problems, so now Praise both the Lord. see live. That's good, no problem. No problem. Praise God the bless Lord. you. Pari, how are you? How's your health? எப்படி இருக்கீங்க? தெரியப்படுத்துங்க. Jancy Agnes, God bless. God bless you. Praise the Lord. Praise the Lord. So, brother, praise the let Lord. us know. Let us know how's your health. Let us know. When we pray for you all, come back with testimony. Yes. Come back with testimony. And look after yourself. Check yourself now and then.
If there anything deficiency, anything wrong in your body, go and check yourself with doctor. Look after your health, very, very important. This is the temple of God. God has given this body to us to look after. Yes. Make sure you check yourself all the time. Keep in top notch. Keep in proper. Don't mess up the God's temple. God will mess you up. Bible says, not me. என் ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. அடுத்த வசனம் சொல்லுங்கம்மா. 1 யோவான் 2 படிச்சுமா? படிச்சிட்டோம். Hebrew 13 please. எபிரேயர் 13. Okay. Yeah, Hebrew chapter 13, 15 and 16. Hallelujah. Praise God. நல்லவரே என் இயேசுவே. Praise God. ஓகே படிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய எந்த அதிகாரம் சொல்லி படிங்க, அப்ப மக்களும் பார்ப்பாங்க. மன்னிக்கணும். எபிரேயர் 13 அதிகாரம் 15 and 16. Okay. Hebrew chapter 13 verse 15 and 16. Okay. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். Wow. Hallelujah. Wow. 15, 16, Hebrew chapter 13, 15, 16. By him, therefore, let us offer the sacrifice of praise to God. Praise to God. Praise God. Continually, that this the fruit of our lips, giving thanks to his name. So it is important to worship Lord all the time, not only the prayer time, all the time. I do that. When I go to the kitchen, when I go to the bathroom, when I go to the bedroom, wherever, when I drive the car, I say, praise the Lord, thank you, Jesus. Keep that relationship. It is most important. Develop that relationship. கர்த்தரோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவுக்கு நீங்க பேசுறீங்களோ அவ்வளவுக்கும் ஆசீர்வாதம் நிறைவாய் கிடைக்கும். Amen. காரியங்களை கேட்டு பழகாதீங்க, கர்த்தரோட கேட்காதீங்க. Seek the kingdom first. Seek the righteous first. God will bless you in abundance. I do that. Whenever I go to toilet or bathroom or shower or kitchen cooking, whatever I do, I say, thank God, thank you for lovely presence. I love you so much, God. Thank you so much, God. Thank you, Holy Spirit. God, meeting varthukku munadi I go to the room, I pray myself. Everybody present here doing work, I go and pray. I say, God, I need more anointing. Fill me with more anointing. I'm telling you, if you have that anointing, your life never be the same again. Hallelujah. கடந்த காலம் வாழ்ந்தது போல உன் வாழ்க்கை இருக்காது. Amen. உன் வாழ்க்கையை அபிவிருத்தமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். Hallelujah. Praise God. Hallelujah. லலிதா, God bless you. மா எப்படி இருக்கீங்க? Praise the Lord sister. Brother. கணவர் எப்படி இருக்காரு? கலையழகன். மகள் எப்படி இருக்கா? We should love God for his sacrificial love. நீங்க எல்லாரும் எங்க இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? லலிதா sister. Sunil Kumar, God bless you. Praise God. God bless you, Sunil Kumar. Good. Thank you, ma. Thank you, Mary Vincent. God bless you. And Vijay Prem Kumar, God bless you. Shanti Rajendran, God bless you. Mary Amma, God bless you. Shanti Bar, God bless you. Hazel, God bless you. David Sebastian, God bless you. I tell you one thing. Whether there is heaven or not, பரலோகம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. I don't care. Jesus died for me. I want to live this life for God. What a Hallelujah. love. Jesus. Such a love. Oh, Rabashi Kalabu, Sandarabu Shikalaba. When he was walking towards the cross,
He thought of me. He thought of me. சிலுவை நோக்கி நடக்கும்போது அவர் என்னை நினைத்தார். He walked towards the cross to cross out all my sin. For that love, I don't care whether his heaven is there or not, whether his reward is there or not. I don't care. I live for my Jesus. Hallelujah. I live for my Jesus. That's more than enough. Thank you, Jesus. Hallelujah. பரலோகம் ஒன்று இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு பலன் வருமோ வரலையோ அதை பத்தி கவலை இல்லை. எனக்காக ஒருவர் கல்வாரி சிலுவை நோக்கி நடக்கும்போது என்ன நினைச்சு நடந்தாரையா, என் பாவங்களை மன்னிக்க நடந்தாரையா. அந்த அன்புக்கு இந்த வாழ்க்கை 70 100 150 வருஷமா நோ ப்ராப்ளம். I live for Jesus. It is not called sacrifice, it's a love of God. Hallelujah. Praise God. நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா உண்மையிலேயே அது அனுபவிச்சு தான் நாங்களும் சொல்றோம். ஆக்சுவலாக இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் எல்லாருக்கும். அந்த வாழ்க்கை சந்தோஷமாய் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது எப்படி அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லைன்னு அநேகர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. கார் இருக்குது, வீடு இருக்குது, பங்களா இருக்குது, என்னமோலாம் இருக்குது, ஆனால் வீட்டில் சந்தோஷம் இல்லைன்னு அநேகர் என்னோட இந்த நாட்களில் தொடர்பு கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களுக்கு அந்த சந்தோஷம் வேணுமென்று சொன்னால் நீங்கள் முதலாவது தேவனை தேடுங்க. உடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த தியாகத்திலே உங்களுக்கு வெற்றியுண்டு. Hallelujah. Praise God. Mommy, Jostana mommy, heaven is there definitely. I'm not saying it's not there. What I'm saying is, whether heaven is there or not, I don't care. அது இருக்குதோ இல்லையோ கவலை இல்லை. எனக்கு ஒருவர், the God walked towards the cross for me. For that love, I want to live this life for God. That's it. Praise God. Whether I get the heaven or not, I don't care. I want to live this life for God. Amen. Amen. Praise Amen. God. Hallelujah. Hallelujah. Hebrews chapter 10, verse 14, please. Hallelujah. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. Oh, hallelujah. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Praise God. Definitely I'm praying, Sunil, God will bless you in abundance. Focus your life on God more. Focus your life on God. I'm telling you. The secret of success is the presence of God. Presence of God will bring you presence to your life. கர்த்தருடைய சமூகம் உன் வாழ்க்கைக்கு gift கொண்டு வந்து கொடுக்கும், பலன்களை கொடுக்கும். Presence of God will give you presence to your life. Amen. Focus on God. You have the redemption in your hand. The greatest first aid kit. Everything, all the solution is here. Any healing, it's there. Amen. Amen. Hallelujah. 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 For by one offering he hath perfected, completed forever them that are sanctified, set apart. ஒரே பலினால, படிமாத, ஒரே பலினால எல்லாவற்றையும் அவர் சரி செய்தார். ஆனந்தகுமார், God bless you. How are you, Kevin? How are you? How are you? I'm missing you so much. Seek the presence of the Lord more. Know the God more. I hope you're okay. Please, please, Praise please. Blessed life for you. Focus God more. Please focus God more. God loves you so much, Kevin. I'm telling you. God. Hallelujah. Hallelujah. Praise the Lord, brother. And heaven, we need to experience the living time. In the earth, yeah.
அதாவது ஜெபம் தானே, பரலோகத்தின் சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படட்டும். அப்போ வாழும்போதே இருக்கும்போதே பரலோகத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். பரலோகத்தை அனுபவிக்க முடியாம நீ பரலோகத்துக்கு போக முடியாது. If you don't experience the heaven in the earth, then you're not qualified for a heaven in first place. சில பேர் சொல்லுவாங்க, I'm great pastor, thank you Anand, God bless you, God bless you. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே செத்த பேர் தான் நிம்மதி வேணும், எனக்கு செத்த பேர் தான் சந்தோஷமா இருக்கணும். லூக்கிய செத்த பேருக்கு நிம்மதி, வாழும்போது நிம்மதி, செத்த பேர் சொர்க்கலோகம். Yes. Hallelujah. Hallelujah. When you live, you need to experience the heaven in your life. You pray for that. ஆண்டவரே பரலோகத்தின் சித்தம் செய்யப்பட, as it is in heaven, let it be over here. அதே போல நடக்கட்டும். ஆசீர்வதியும், சம்பூர்ணமே ஆசீர்வதியும். Hallelujah. Praise God. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. So God has set everything free with one sacrifice. Amen. What a God we serve. What a God we serve. 1 கொரிந்தியர் 10:20 எடுமா. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவளை தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. அப்பா. Sunil Kumar, you said that's so sad in my life, Dad. And Sarah Abraham, God bless you, my dear sister. Praise the Lord, sister. Hallelujah. Hallelujah. Pushpa Rani, praise the Lord. God bless you. I'm Vijay Prem Kumar, sister. God bless you. Praise Thanks God. for joining. Thanks for joining. I'm watching both sides and I'm greeting everyone. Hallelujah. Praise God. Praise Hallelujah. But I say that the things which the Gentiles sacrifice, they sacrifice to the devils. உலகத்தில் உள்ள மக்கள் பண்ற தியாகங்கள், பலிகள் யாருக்காம்? பேய்களுக்காம். ரெண்டு விஷயம் தான் உலகத்துல, பரிசுத்தம் சுத்தம், பரிசுத்தம் அசுத்தம். ஓகே, சுத்தம் அசுத்தம் அதை சொல்லலாம். பரிசுத்தம் அசுத்தம், நல்லது கெட்டது, நல்லது கெட்டது, இரவு பகல், good and bad. இரவு பகல். அதே மாதிரி தெய்வம் பிசாசு. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, இரவு நம்ம போய் பல்பு வாங்க தேவையில்லை, இருட்டாகிறதுக்கு பல்ப் வாங்க தேவையில்லை. லைட் ஆஃப் பண்ணால் இருட்டு வந்துடும். சுத்தமாக இல்லாட்டி அசுத்தம் வந்துடும். சுத்தமாக தான் கஷ்டப்படணும். To be a clean, we need to work hard. To be ugly, you need to do anything. It just come like that. Yeah. To have a brightness, we need a light. For the darkness, we don't need nothing. You need a God. You need to search a God. If God is not there, devil will come automatically. Hallelujah. You don't need to call them. Oh God, yes. இந்த கெட்ட காரியங்களை நீ கூப்பிடணும் அவசியம் இல்லை. தேடி உனக்கிட்ட வர வேண்டிய விஷயம் இதெல்லாம். இருட்டு உன்னை தேடி வரும், கெட்டது தேடி வரும், பேய் தேடி வரும், பண்டாரம் தேடி வரும், பிசாசு தேடி வரும், மூதேவிகள் தேடி வரும். எல்லாம் இருக்கா நம்ம சுத்தி. நல்லவன் நம்ம தான் தேடி போகணும். Hallelujah. Hallelujah. நல்ல உரை நாங்க தான். We need to go search for the good things. Bad things comes just like that in your life. அதான் இங்க போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10:20. But I say that the things which the Gentiles sacrifice, they sacrifice to the devils and not to God. And I would not that he should have fellowship with devils. Hallelujah. அப்படிப்பட்டவரோட நம்ம வச்சுக்கூடாது. திருப்பி படிங்க ஒரு வாட்டி. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. எனக்கு மனதில்லை. பேய்களோடு ஐக்கியமாயிருக்க கர்த்தருக்கு பிடிக்கல. ஆனா நம்ம பேய்களோட இருக்கிறோம் ஐக்கியமா. நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறோம். சர்ச்சுக்கு போகிறோம், போயிட்டு வந்து நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயாவது போகிறது. ஜெபம் பண்ணி அந்த அபிஷேகத்தை இன்னும் கூட்டுவோம், இன்னும் செய்வோம், இன்னும் கர்த்தருக்கு ஏதாவது செய்வோன்ற வாஞ்சை இருக்கணும். 2016 முன்பாக இருந்த வாழ்க்கை வேற, டேனியலுடைய வாழ்க்கையே வேற, டேனியலுடைய வாழ்க்கையே வேற. ஆக்டர் டேனியல்
ஆக்டர் ஆரோன் டேனியலோட வாழ்க்கையே வேற. என்ஜாயபிள் லைஃப், சுற்றுறது போகிறது வருது எல்லாம் இப்படியா உலகத்தோடு இருந்தது. Once became a pastor, Aaron Daniel, in 2016. There's the greatest reformation, renaissance and transformation in my life. பெரிதொரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுரூபம் என் வாழ்க்கையில். Seeking God more than anything. எல்லாத்தோட கர்த்தரை தேடுவது முழுமையாக நான் ஆசைப்பட்டேன். அதற்காக பிரயாசப்படுகிறேன். வல்லமைக்காய் தினம் தினம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே 10வது ஆண்டவரே I got thirst so much. Oh Rabba Shakala Borikata Rabba. Sunil Kumar, I'm in Andhra Pradesh, Dad. You are sad, I'm telling you, seek the presence of the Lord. Right now, kneel down, put your hands in your heart and say, God, this Sunil Kumar needs a deliverance right now. Jesus, touch him right now. Oh Rabba Shikala Butarabo Shitaraba. Touch him right now. Thank you, Father. Let him release. Thank you, Holy in the mighty Spirit. name of Lord. Jesus. Amen. I pray. Amen. Amen. Luke chapter 9:24. ஆமா, படிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். Amen. Hallelujah. Amen. Praise God. Oh Rabasha, for whosoever will save his life shall lose it, but whosoever will lose his life for my sake, the same shall save it. தன்னிமித்தமா திருப்பி படிங்கம்மா. Yes. Luke 9:24. 9:24. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறது. ஐயோ நான் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இப்படி அலைஞ்சு உலகத்துக்கு போய் நல்லா சில பேர் குடிக்கிறது, நல்லா வாழணும்னு சொல்லி குடிக்கிறது. நல்லா வாழ குடிக்க முடியுமா? கம் ஆன் திங்க். நல்லா வாழணும்னு சொல்கிறீங்க, நல்லா இருக்கணும்னு குடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, உலகத்தின் காரியங்களை செய்கிறாங்க. கடைசியில் வருது கேன்சர் வருது, அது வருது, என்னென்னமோ வருது உடம்புக்குள்ள. அழகான பேர்லாம் போய் பெரிய பெரிய வியாதிலாம் உள்ள வந்து உட்காந்துருது. சாதாரண ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை, ஜீசஸ், GESUS, ஜீசஸ், சின்ன வார்த்தை ஆனா பெரிய பவர்ஃபுல். Hallelujah. பெரிய பவர்ஃபுல், பெரிய வல்லமை. JESUS, the Jesus. ஜீசஸ் சொல்லும் போது இந்த பெரிய பெரிய வெக்காபுலரிஸ்ல எங்கேயும் மறைஞ்சு போகுது, பெரிய பெரிய வியாதிலாம் மறைஞ்சு போகுது. எஸ், சொல்லி பாருங்க. ஸோ உன் ஜீவனை ஆதாயப்படுத்திக்க உலகத்துக்குள்ளா நீ திரியிற, நீ இழந்து போறீங்க. தங்கள் காலத்துக்கு முன்னுமே மரித்து போகிற மக்களை நாங்கள் காண்கிறோம். தங்கள் காலத்துக்கு முன்னமே மரித்து போற ஆட்களை நாங்கள் பார்க்கிறோம். பாரி வனஜா, God bless you ma. Praise the Lord sister. You try and joined already. Thank you. So நிறைய பேர் வாழ்க்கை போகுது. சில பேர் ஃபோன்லேயே வாழ்கிறாங்க, கேம்ஸ் விளாட்றாங்க, கேம்ஸில் ஏதோ தப்பாகுது, டிக்டாக்னு ஏதோ பண்ணுறாங்க, தெரியாதனமாக ஒரு வீடியோ பண்ணி போடுறாங்க, அதை எடுத்து ஏதோ மாஃபிங் பண்ணி போட்டு அதை அசிங்கமாக்கி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பேர் கெட்டு போகுது. இன்றைக்கி நாங்கள் கூட தான் இந்த வர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ செய்தி இப்போ கொடுத்துருக்கோம், எடுத்து யூஸ் பண்ணுங்கள், யாராவது பார்க்கட்டும், நோ ப்ராப்ளம், ஒன்றும் கெட்டு போகாது. Let it usely in good ways. Yes. கர்த்தருக்காக நாங்கள் சாக்ரிஃபைஸ் இறங்கும்போது ஆசீர்வாதம் ரொம்ப பெற்றுக்கொள்கிறோம். திருப்பி படிங்க அந்த வசனத்தை ஒரு வாட்டி. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போவான். ஏன்னா டெத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை அவனுக்கு கிடையாது. என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். எங்களுக்கு நித்திய வாழ்க்கை ஒன்று கஷ்டம் சேர்த்து தருகிற போனஸா. We have an eternal life as well. John chapter 3 verse 16. படிங்க. John chapter 3 verse 16. உடனே தெரியணும். God so loved the world. God so loved the world. கர்த்தர் இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினால்
For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. Once you love the God, first reward is eternal life. The first prize is eternal life. Hallelujah. That's why I say, John, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Hallelujah. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். So கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு கிடைக்கப்படும் முதல் reward is eternal life. The first reward, once you believe God, you receive eternal life. நித்திய வாழ்க்கை நம்பின உடனே கொடுக்கிறார். இவர் தான் தெய்வம், இவர் மட்டும்தான் தெய்வம். நீ நம்பும் போது உனக்கு முதல் கொடுக்கிற அவார்டு எட்டர்னல் லைஃப். அதுக்கப்புறம் ஃபெய்த்து, கர்த்தருக்குள்ள விசுவாசம் வரும்போது மற்ற பலன்களும் சேர்த்து தருகிறார். பட் ஃபர்ஸ்ட் whosoever believeth in him, believeth in him should not perish, have eternal life. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். Hallelujah. So கர்த்தருக்காக நம்ம எதுவுமே இழந்து போறது இல்லை. Amen. But don't underestimate ஆட்களை பார்த்து விட்டு உடனடியாக don't come into conclusion. Okay, இவர்கள் அப்படி இவர்கள் அப்படி வராதீங்க. Sometimes people say to me, Pastor, உங்களுக்கு என்ன குறை? நல்லா கேமராவில் வரீங்க, அழகாக இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க, சொல்லி அழகாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ட்ரெஸ் பண்ணுறீங்க, அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க. என்னோடு வந்து வாழ்ந்துப்பார் ஒரு மாதம், உன்னை நான் மாற்றிடுவேன். அப்புறம் சொல்லுவேன் இந்த உலகமே வெறுத்து போச்சுன்னு. Amen. We don't go out. சூரியனை பார்க்குறதே ரொம்ப 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 கம்மி. கர்த்தர் பார்க்குறது தான் ஜாஸ்தி. முடித்த கையோட இந்த புக்கு என் பக்கத்தில் இருக்கும், எழுதிட்டே இருப்பேன். இந்த புக்கை நீங்கள் திருடிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். என் கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஷார்ட் ஹேண்ட் மாதிரி எழுதி வச்சிருக்காரு, ஒரு வார்த்தை புரியாது. இதை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வேர்ல்டில் எந்த கோட் லாங்குவேஜ் தெரிஞ்சால் கூட இது உங்களுக்கு புரியாது. அதுதான் கர்த்தர் கொடுத்த மகத்துவம். பட் நான் பார்த்தேன்னா டக்கு டக்குன்னு படித்து போயிட்டே இருப்பேன், சொல்லிகிட்டே இருப்பேன். டக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். Listening hears is important. This morning we saw. Amen. Listening hears important. Receiving hears. Listening hears. Catching hears. Attentive hears. Obedient hears. எல்லாம் இந்த காது வேணும். கேட்கிற காது வேணும், புரிந்து கொள்கிற காது வேணும், கவனிக்கிற காது வேணும், எதை கிடைச்சாலும் அபகரித்துக் கொள்கிற காது வேணும். Then you will receive the blessings of God. Oh, Sheba is back. Hallelujah. Praise the Lord. Hello, Sheba is back, and God bless you. God bless you. Praise the Lord. Praise the Lord. Sheba, I can see your smile. Yes. உனக்கு இங்க இருந்து இந்த காதுல இருந்து இந்த காது வரைக்கும் வாய் போறத நான் பார்க்கிறேன். நல்ல வேளை காது இருக்கு, இல்லாட்டி தலை வரைக்கும் பின்னாடி போயிடும். Hallelujah. Praise God. God bless you, Sheba. Ranjit, God bless you. Raja, Mary, God bless you. So it is important to be in the presence of the Lord, and the sacrifice is important for the Lord. Hallelujah. Once you sacrifice your life, it is not sacrifice. That's another meaning. It's called focus on God. கர்த்தரையே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த உலகம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. பேதுரு கர்த்தரையே பார்த்துட்டு இருக்கும்போது தண்ணியில் நடந்து போறான். The first disciple to walk on the water in the world, the first person is Peter. And he was walking on the water when he was focused on God. Suddenly he changed the focus from God to the water. உலகத்தை பார்த்தான், அப்படியே உள்ள போயிட்டான். Once your focus change, your sacrifice gone. Hallelujah. நல்லா ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், திடீர்னு ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர் அடிக்கிறாரு, பிரசன்னா மறுபடியும் படம் நடிக்க வரீங்களா டான், பாஸ்டர் ஆரண்டில் இருக்கேன், இவ்வளோ பே பண்ணுறேன், இத்தனை கோடி இப்படி தான் சொன்னால் போனால் என்ன ஆகும்?
இத்தனை நாள் பண்ண ஊழியம் வீணாய் போகும் அல்லவா? தேவன் தூஷிக்கப்படுவார் அல்லவா? கிறிஸ்தவங்களே இப்படி தான்ப்பா, இந்த ஜீசஸை கும்புறவங்களே இப்படி தான். த பீப்புள் ஹூ worship Jesus, they are like this. I'm telling you, when that has happened, that is a curse in your life. That's why I took so many years to come to Lord, because I know once I come to Lord, I want to stick to God properly, cling on to God properly, do the things properly. உலகத்துக்கும் தெய்வனுக்கும் ஊழியம் செய்ய ஒரு நாளும் இயலாது. Yes. நல்ல பேர் கிடைக்காது. There are people doing it around the world. They think they are doing a ministry. No, definitely curse will come on them. தாவீதுக்கு சொன்னார், சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தால், என்னுடைய சத்துருக்கள் தூஷிக்க, என்னை பார்த்து தூஷிக்க நீ காரணமாயிருந்தால், you are the person, the reason. நல்லா கவனிச்சு பாருங்க. தாவீது தப்பு பண்ணும்போது நாத்தான் சொல்றான், நாத்தான் வேல், David, because of you, these people mocked at God. God says, your son will die. No choice. Your son will die. So make sure when you come to God, stick to God. கத்தரை பைத்தியக்காரனாக்கிடாதீங்க, அவரை கிண்டல் பண்ணும்படி பண்ணிடாதீங்க யாரையும். இந்த இயேசுவே இப்படி தான், இந்த இயேசுவை நம்புகிற பள்ளிங்கள்லாம் இப்படி தான் ஏமாற்றி திரிவாங்க, பொய்க்கு நடிப்பாங்க, சர்ச்சுக்கும் போவாங்க, வந்து இங்கே குடிப்பாங்க, இங்கே ஜாலியாக இருப்பாங்க. சாட்சி போச்சு இல்லை, கத்தர் பார்க்குறாருல்ல, என்ன ஆகும்? You will receive your reward straight away. So do not do this. Focus on God, and God will bless you in abundance. Hallelujah. I've come to the end, I think. Hallelujah. That prayer. Shanti Paul, God bless you. Sheila Katha, God bless you. We'll pray for her. Hallelujah. Angel H, God bless you. Praise God. Praise God. Sheila Katha, God bless you. Sheila, why you did not come this days? Ayyo, inga kelvi nadakudhu. God bless you. Hallelujah. So it is good to be in the presence of God. Viji, God bless you, ma. Praise Hallelujah. the Lord, sister. எப்படி இருக்கீங்க? குட்டி பாப்பா என்ன பண்றாரு? That prayer, Dornama, my auntie. Dornama auntie, God bless you. Hallelujah. Sorry, no, Dornama. God bless you. Hallelujah. God is Praise with you. God. Yes. Amazing God we serve. Amazing God we serve. So Raja Mary, sacrifice praise the Lord, sister. in Christian life is important. Praise the Lord. Focus brother on God. Kumar. Praise the Lord. Praise the Lord. You want to say anything else and finish it? Yes. இதில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். தியாகம், இந்த தியாகத்தில் அநேக ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. என்னடா நான் இதை தியாகம் பண்ணணும், அதை தியாகம் பண்ணணும், பகுத்தறிய சொல்கிறாங்களே. நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்களை முதலாவது கண்களை மூடி நீங்கள் பரத்துக்கு நேராய் தேவனை பார்த்து கேளுங்க. என்னை சுற்றி இருக்கிற காரியங்களில் நான் எதை விட வேண்டும் என்று கேட்டாலே கர்த்தர் உங்களிடம் சொல்லி விடுவார். ஸோ நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கடைப்பிடித்து செய்வீர்கள் என்றால் இந்த தியாகத்திலே உங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக மாறும். நிச்சயமாய் கர்த்தர் மாற்றி போடுவார். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்க, சந்தோஷமாக இருங்க. ஷீபா, ஐம் ஸோ ஹாப்பி. நான் உண்மையிலே அந்த மெசேஜை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். உண்மையாக ஐம் பிளஸ்ஸிங் யூ. God bless you. God bless you. Sister, God bless you as well. And your family. Sujoy, God bless you. Suresh, yes. Moses, God bless you. Hallelujah. Praise Thanks God. for joining. Hallelujah. Hallelujah. So, sacrifice. It is not sacrifice. It's getting closer to God. Amen. தியாகம் என்று சொல்றதை விட கர்த்தரை இன்னும் அறிவது, கர்த்தரை திருமணம் செய்வது போல, அதாவது மணவாளன் மணவாட்டி என்ற உறவு, அது ரொம்ப ரொம்ப அவசியம். The intimacy. Once you come to that close, you stick to God. God will bless you in abundance. Your life will change. Tomorrow morning, I'll be there in Instagram at 12 o'clock. 12 o'clock Instagram tomorrow. I am there. Join with me. Pastor Aaron Daniel. Hallelujah. Hallelujah. Pastor Aaron Daniel. இங்க பார்க்கணும். It says here, Pastor Aaron Daniel. So இதுல நீங்க இப்ப நோட் பண்ணுங்க. If follow me. PASTOR Aaron
Daniel. Pastor.Aaron Daniel. I'll be on Instagram Monday to Friday, 12 o'clock UK time, 4:30 Indian time, 7 o'clock Malaysian time, Oman time 3 o'clock, and Europe time 1 o'clock. Hallelujah. Thank you. God bless you. Hallelujah. Praise So God. join me tomorrow. Dad, pray. My sister, Vanada. I pray for your whole family, Sunil Kumar. Don't just say one by one. I pray for whole family. Seek the presence of God. That is what God wants from you. Seeking presence of God will bring the presence in your life. And we have a YouTube, Bethel Tabernacle UK. See it. All the message is there. 86 days we did the live. So all the message there, Bethel Tabernacle UK. And Pastor Official Aaron Daniel, very soon I'm planning to start different lives. Exercise about the body conscious, looking after yourself. Praise God. So very soon you watch it. Pastor Aaron Daniel, Official Pastor Aaron Daniel, I come on live. Please subscribe, share and comment. Hallelujah. Praise God. God bless you. God bless And you all. tomorrow we see you at Instagram, and later in the evening. Darren, you'll be there tomorrow? Bunch of homework you got. So you want me to do Yes. another friendly chat? Let's have it. 3 o'clock. Tomorrow, friendly chat. You join me, okay? I want to sing this song and finish it off. Oh, hallelujah. Jogesh, God bless you, brother. God bless you. And உங்களோட பேசிட்டு இருக்கிறார். நான் few days கவனிச்சிட்டு வர கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார். Sister and brother and the children. God bless you. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. Wow. Hallelujah. Arun Kumar, God bless you. Praise God. Asha Karnagaran, I'm praying for you. Carry on. Be in the presence of Lord. Lini, Nalini sister, God bless you. Samandhi, God bless you. Thank you, Ma. Thank you, Ishu Bablu. God bless you. Ragini Batma, God bless you. Sujoy, God bless you. Cassandra Alex, God bless you. Praise God. Praise God. Angel Hedge, God bless you. Hazel, God bless you. Sheila, Shantipal, Rajendran, everyone, God bless you. God bless you all. Oh, Jesus. Wow. Super Darren. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா,
வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. Vindusha Metlin, God bless you. Lalita, tell Prabhu that God is working on his life. I've told him already when I spoke to him. அவரோட பேசிய போது சொன்னேன், உனக்கு உன்னை தேடி வருவார்கள், காரியம் நடக்கும் சொன்னேன். அவர் நம்ப முடியவில்லை. நான் சொன்னேன் நடக்கும். You pray, God will bring people back to you. That happened to him. Whatever it is, together have a good life. Prabhu, bless you. Oh, Rabashika Labo Rabo Shanda Rabba. Edward Bashant, God bless you. Thank you, Ragini Padma. Your husband is stable. God bless him in abundance. Hallelujah. And God will give him a new heart, strong heart. Bless him in abundance. I love you, Jostana Mummy. God bless you. God bless you, Mama. Hallelujah. என் மனம் ஆழம் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மன ஆழம் என்ன நீர் அறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. Jesus. Hallelujah. உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே. உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே. வாவ். Hallelujah. ப்ரே பண்ணுமா. ப்ரே. ஆமாவியானவரே, சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை அன்பு உள்ளங்களை இந்த இடத்திலே
எங்களோடு அமர்ந்து இவைகளை கேட்க பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்கள் விட முடியாமல் இருக்கிறார்களோ தகப்பனே, ஒரு விசை என் தேவன் கிரியை செய்யும்படியாக உதவி செய்யும்படியாக மன்றாடுகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் காணப்படும் எல்லா மாயை, ஹல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையில் கண்ட ஒன்று, நான் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன் அதிகமாக, பணம், செல்வாக்கு எல்லாவற்றையும். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் விட இந்த உலகத்திலே இந்த மெய்யான தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களானால் அதில் பார்க்கிற சந்தோஷமும் அதனுடைய நிறைவும் அதிகமாய் காணப்படும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் காணப்படும் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக ஒருவன் அவரை பின்பற்றுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை தேவன் செய்வார். இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒரு சகோதரி இந்த காலையில் என்னோடு பேசும் பொழுது சொன்னார்கள், நான் உங்களோடு எப்படியெல்லாம் உங்களை ஆராதனையில் பார்க்கிறேனோ அப்படித்தான் நாங்களும் இருந்தோம், ஆனால் இப்பொழுது சூழ்நிலைகள் மாறுபாடாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர்களுக்காக நான் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். மறுபடியும் தேவன் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காய் உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் நிற்கும் பொழுது அவர் உங்களுக்காய் நிற்பார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you all. Thank you Jesus. Thank you Lord. பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, Hallelujah. Thank you Father. கர்த்தர் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். Amen. God is working on your life. It's not finished yet. Yes. Because you are running all these years. You think you are running because of your strength. Now you said, God, no more. I'm tired. I can't run anymore. Now you say, God, let me stop. I'm tired. I'm finished. God says, let me begin now. Hallelujah. Let me start now. When God starts, wow. That's what God says in Psalms chapter 46:10. Be still and know that I am the Lord. அமர்ந்திருந்து நான் தேவனை நடந்து கொண்டு கர்த்தர் சொல்கிறார். I'm saying God is working on your life. God is not give up on you. So don't give up. Be in the presence of Lord. Lord, bless these people and bless this divine family. Bless them, divine family. Yes, Father God. Each and every family will be blessed today. Hallelujah. In abundance. Wherever the word goes, whether you watch live or not, maybe recording, I'm saying it. When the word enter in your house, God says, Amen. you are blessed. In Jesus' mighty name. You are blessed in abundance. Hallelujah. Touch you in the name of Jesus. Thank you, Holy Spirit. God heals you, Thank you. blesses you. Thank Amen. you, Jesus. Amen. Amen. Wow. Amen. Ora bashakala boritaraba. Bless you in abundance. Hallelujah. God loves you. God people say, Amen. 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 God people say amen. Amen. Tomorrow we see you at Instagram, pastor.aarondaniel, and then 3 o'clock, friendly chat. We go into chat again. We're in full fire. Last week it was fire. I love the fire so much. So this week, going to be same thing. Same thing. You're going to love it. We're going to stick to Elijah and shift from Elijah to Elisa. எலியாலிருந்து எலிசாவுக்கு நாங்கள் மாறுகிறோம். சாதாரணமா மாறல. Double portion of anointing goes into Elijah. That is going to stir you up. Oh, Rashi Kalaba. Touch you in the name of Jesus. I see it tomorrow. Amen. God bless you. God people say. Amen. God people say. God Amen. bless you all. See you tomorrow at pastor.aarondaniel at Instagram. Thereafter, Hallelujah. friendly chat on YouTube, Facebook, Periscope, everywhere. God bless you. God people say once again. Amen. Amen.